சனிக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா வாசலில் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு தீபதூப ஆரத்திலாம் காட்டி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேனி வீரபாண்டி வயப்பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அனுமந்தராய பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. பேச்சு வழக்கில் எப்படி கூப்பிட்றாங்கன்னா குரங்கு பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். அவ்வளோ பெரிய கோவில், அதோட அழகே பயங்கர அழகுன்னு சொல்லலாம். சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான சூழ்நிலையில் ரொம்ப அமைதியாக திருப்தியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகிறோம். அங்கே அழகாக மேலே பார்த்திங்கன்னா தசாவதாரம் 3D எஃபெக்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கதவுல மட்டும் அவ்வளோ ஆர்ட் ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். 1979 ஆரம்பித்தது எங்கள் தாத்தா காலத்தில். 7 கிராமத்தை ஆண்ட வயல்பட்டி கிராம தலைவர் KS குப்புசாமி நாயக்கர் உருவாக்கின கோயிலில் வந்து வழிபட்டாலே பல நன்மைகள் சேருது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை குளம் எல்லாமே நடக்கும். ராமர் கோயில், ராமர், லட்சுமணர், சீதாம்மா, ஆஞ்சநேயர் தியானம் பண்ணவங்களாம் உள்ளே இருப்பார். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சேருமா. ராமநவமிக்கெல்லாம் 10 நாள் விசேஷம் நடக்கும். எல்லாம் அனைவரும் பக்த கோடிகளும் ராமரோடைய 10 கோடிகளும் அனைத்து 10 கோடிகளும் வரணும். இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கிதுங்க. உங்களுக்கு அந்த உள்ள என்ட்ரி ஆன உடனே பெரிய கோவில், இன்னொன்று அமைதியாக இருக்குது. அந்த இடமே பார்த்திங்கன்னா சுற்றிலையும் வந்து அழகாக செடி கொடி மரம்னு அழகாக இருக்கும். அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கோவில் ஒன்ஸ் உங்களால் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. வயப்பட்டியில் இருக்குது. வயப்பட்டி ரோட்டில் போனால் உங்களுக்கு இந்த கோவில் இருக்கும். நல்ல திருப்தியாக நீங்கள் சுவாமி கும்பிட்டு வரலாம். ராமர், சீதை, அனுமன். எனக்கு மூல நட்சத்திரம் அப்படின்றனால நான் பார்த்திங்கன்னா அனுமார் தரிசனம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால் அனுமனை வேண்டிக்கிறதும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. தேனி வீரபாண்டியில் வயப்பட்டியில் இருக்குது. வயப்பட்டி ரோட்டில் வந்து போனால் இந்த கோவில் இருக்கும். ரொம்ப நல்ல கோவில். நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்களேன், உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அண்ட் நம்ம விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா இங்கே அழகாக காற்று பட்டாலும் அணையாத மாதிரி கூண்டு மாதிரி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே நம்ம விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக ஒரு மணி நேரம் கூட அங்கே உட்காந்து அழகாக தியானம் பண்ணிட்டு கூட வரலாம். அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.